Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய யோனோ எஸ்பிஐ ஆப்ல யூபிஐ பேமெண்ட் மெத்தட்ல நம்மளுடைய யூபிஐ அக்கவுண்ட்க்கு நம்ம எப்படி யூபிஐ ஐடியை கிரியேட் பண்றது, யூபிஐ ஐடி நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது, நம்ம யூபிஐ ஐடி எப்படி நம்ம ரிமூவ் பண்றது, இத பத்தின டீடைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுசா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட எம்பின் என்டர் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு யோனோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. யோனோ பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து யோனோ பே வந்து கிளிக் பண்றேன். யோனோ பே கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ சொல்லிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய யூபிஐ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடுல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கடைசியா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து கொடுத்திருப்பாங்க மேனேஜ் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு அதுக்கு கீழ வந்து பாருங்க மேனேஜ் யூபிஐ ஐடி, அதுக்கப்புறம் ஆட் பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு பாருங்க மேனேஜ் யூபிஐ ஐடி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேனேஜ் யூபிஐ ஐடி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க டிஃபால்ட்டா ஒரு யூபிஐ ஐடி வந்து இதுல வந்து இருக்கும். நீங்க வந்து இந்த யூபிஐ ஐடி எப்ப செட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் செட்டப் பண்ணும்போதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து செட் பண்ணிருப்பீங்க, இந்த யூபிஐ ஐடி வந்து செட் பண்ணிருப்பீங்க. இப்போ நமக்கு இந்த யூபிஐ ஐடி அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து இந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணி விட முடியும். இந்த யூபிஐ ஐடி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு 3 யூபிஐ ஐடியை நம்மளுடைய யோனோ எஸ்பிஐ இந்த யூபிஐ பேமெண்ட் மெத்தட்ல நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதாவது கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். 3 யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு யூபிஐ ஐடி வந்து இருக்கு. கீழ பாட்டம் வந்து பாருங்க கிரியேட் யூபிஐ ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கிரியேட் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணி நம்ம யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணலாம். கிரியேட் யூபிஐ ஐடி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ மேல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து யூபிஐ ஐடியை நீங்க வந்து கிரியேட் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரியேட் எஸ்பிஐ யூபிஐ ஹேண்டில் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல தான் வந்து உங்களுக்கான யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க புதுசா என்ன யூபிஐ ஐடி வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இப்போ ஒரு யூபிஐ ஐடி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கான யூபிஐ ஐடி வந்து நான் என்டர் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து செக் அவைலபிலிட்டின்னு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணி இப்போ நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடி வந்து அவைலபிளா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா கிரீன் கலர்ல டிக் வரும், இல்லனா எரர் வரும். நீங்க வேற ஒரு யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழ வந்து பாருங்க அவங்கள ஒரு சில யூபிஐ ஐடிஸ் வந்து சஜெக்ஷன் வந்து பண்றாங்க. இந்த யூபிஐ ஐடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த யூபிஐ ஐடி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்களுக்கான ஓனான யூபிஐ ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேல வந்து எனக்கான ஓனான யூபிஐ ஐடி வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் எ எஸ்பிஐ யூபிஐ ஹேண்டில் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கோ டு ப்ரொஃபைல் பேஜ்னு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து வந்துரும். ஓகே, இந்த பேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் கடைசியா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ண வந்த பிறகு இதுல மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு. இது வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம ரெண்டாவதா ஆட் பண்ண அந்த யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து 3 யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து ஆட் பண்ணலாம். நான் இன்னொரு யூபிஐ ஐடி வந்து நான் கிரியேட் வந்து பண்ணிக்கிறேன். கீழ பாட்டம்ல கிரியேட் யூபிஐ ஐடி இருக்கு. திரும்பவும் நான் வந்து கிரியேட் யூபிஐ ஐடி அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் இந்த இடத்துல வந்து நான் வந்து எனக்கான யூபிஐ ஐடி வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். செக் அவைலபிலிட்டியை கிளிக் பண்றேன். அது கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ அவைலபிள்னு சொல்லிட்டு வந்துருச்சு கிரீன் கலர்ல. இப்போ அவைலபிள் வரல அப்படின்னா நீங்க வேற யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் எ எஸ்பிஐ யூபிஐ ஹேண்டில் சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கோ டு ப்ரொஃபைல் பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ் வந்துருச்சு. மறுபடியும் இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். ஓகே, இந்த பேஜ் திரும்பவும் நம்ம கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய மேனேஜ் யூபிஐ ஐடி வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து மேனேஜ் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா 3 யூபிஐ ஐடி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு லிமிட்டே வந்து பாத்தீங்கன்னா 3 யூபிஐ ஐடி தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேல ஆட் பண்ண முடியாது. இப்போ நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா கீழ வந்து பாருங்க பாட்டம்ல கிரியேட் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து அந்த ஒரு பாப்அப் வந்து வரும், வார்னிங், அந்த எரர் வந்து வரும். நீங்க கிரியேட் பண்ண முடியாது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம 3 யூபிஐ ஐடி மேல கிரியேட் பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு யூபிஐ ஐடி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வேற யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து எனக்கு கரண்ட்ல இப்போ ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க அந்த யூபிஐ ஐடி தான் செட் ஆயிருக்கு. இப்போ நீங்க 3 யூபிஐ ஐடி வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. இந்த 3 யூபிஐ ஐடியுமே ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க இதுல எந்த யூபிஐ ஐடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த யூபிஐ ஐடி தான் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்டா செலக்ட் ஆயிருக்கு பாருங்க அந்த யூபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ அதுக்கு தான் அந்த யூபிஐ ஐடி சென்ட் பண்ணாதான் ஃப்ரெண்ட் மணி அனுப்பும்போது எனக்கு வந்து ரிசீவ் ஆகும். இப்போ கீழ இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடி சென்ட் பண்ணி ஃப்ரெண்ட் மணி சென்ட் பண்ண சொன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அது ஆக்டிவேட்ல இல்ல.
ஓகே. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த யுபிஐ ஐடி வந்து ஆக்டிவேட்ல இருக்கு. இப்ப எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த யுபிஐ ஐடி வந்து எனக்கு பிடிக்கல. நான் வந்து வேற ஒரு யுபிஐ ஐடிய வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, யுபிஐ ஐடிஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2வதா இருக்கு பாருங்க, அந்த யுபிஐ ஐடி வந்து நாம சேஞ்ச் பண்ண போறோம். அத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யுவர் பிரைமரி யுபிஐ ஐடி இஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்ப வந்து ஓகே குடுத்துடலாம். இப்ப ஓகே குடுத்துட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா அந்த யுபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். இப்ப மேல போயிடுச்சு பாருங்க. சூப்பராஜ் 737 இந்த யுபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இந்த யுபிஐ ஐடி வழியாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா மணிய சென்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த யுபிஐ ஐடிக்கு தான் வந்து சென்ட் பண்ண முடியும். வேற யுபிஐ ஐடி யூஸ் பண்ணும்போது அது வந்து சென்ட் ஆகாது. எரர் வந்து வரும். ஓகே. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுல எந்த யுபிஐ ஐடி நீங்க ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த யுபிஐ ஐடி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். ஓகே. பேக் குடுத்துக்கிறேன். பேக் குடுத்துட்ட பிறகு இப்ப இதுல வந்து பாருங்க, இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண அந்த யுபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ் நான் மறுபடியும் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய மேனேஜ் யுபிஐ ஐடி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுல இருக்கக்கூடிய மேனேஜ் யுபிஐ ஐடி வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து மொத்தமா 3 யுபிஐ ஐடி வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க, நம்ம வந்து ஒரு யுபிஐ ஐடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 2 யுபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேஸ்டா தான் இருக்கு. அது வந்து இப்போ நமக்கு யூஸ் இல்ல. அப்படின்ற பட்சத்துல இது வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அந்த எம்ப்டி யுபிஐ ஐடியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த யுபிஐ ஐடிக்கு பக்கத்துல அந்த டெலீட் ஐகான் இருக்கும். அந்த டெலீட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க ரிமூவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா அந்த யுபிஐ ஐடி வந்து ரிமூவ் ஆயிடும். இது போல நீங்க வந்து உங்களுக்கான யுபிஐ ஐடியை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். திரும்ப கிரியேட் யுபிஐ ஐடி கிளிக் பண்ணி இப்போ நீங்க வந்து பாருங்க இன்னொரு யுபிஐ ஐடி கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3 ஐடி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கான யுபிஐ ஐடி எப்படி கிரியேட் பண்றது, யுபிஐ ஐடி எப்படி சேஞ்ச் பண்றது, யுபிஐ ஐடி எப்படி ரிமூவ் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.